My dear students, this is Class 12 Maths Chapter 9, Exercise 9.9 question number 3 பார்க்க போகிறோம். Find by integration the volume of solid generated by revolving about y-axis. பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெண்டு சம்மு பார்த்தீங்கன்னா ரிவால்விங் அபவுட் x-axisன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து y-axis மேலே புரியுதுங்களா? The region enclosed by ஒரு பெரபலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1+y, அப்புறம் ஒரு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு 3. ஓகே, இது வந்து 0, இது 3, எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். அப்போ y ஈக்குவல் டு 3 அப்படின்றது இந்த லைன். ஓகேவா? ஸோ ஒரு பவுண்ட்ரி நமக்கு தெரியும். இப்போ இந்த பெரபலா வந்து +1 இருக்கிறதுனால இது வந்து 0,0 வழியாக போகலை அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு பெரபலோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y மைனஸ் கே. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா h அண்ட் k தான் வெர்டெக்ஸு. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இந்த பெரபோலாவை நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு எழுதலாம்ல, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 4a இருக்கு இல்லையா, 4 இன்ட்டு 1/4ன்னு எழுதலாம், அல்லது 1 கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது a வந்து இங்கே என்னது 1/4. ஓகேவா? ஸோ இது கேன்சல் ஆகிட்டு 1 தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y மைனஸ் இங்கே +1 இருக்குது, அதனால் -1 மறுபடியும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகேவா? மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதி பார்க்கும்போது இதனோட வேர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பெரபலோட வேர்டெக்ஸு 0,-1. புரியுதாப்பா? ஸோ எனக்கு இந்த பெரபலோட வேர்டெக்ஸ் கிடைச்சாச்சு. ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் இந்த பெரபலாக்கு. ஓகேவா? ஸோ -1 சம்வேர் இயர். ஸோ இந்த பெரபலா இப்படி வர்றதா எடுத்துக்கலாம். அப்போது இந்த ரிவால்வ் ஆகிற இந்த சாலிடோட வால்யூம் என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? ஓகே. ஸோ வால்யூம் V இஸ் ஈக்குவல் டு ஒரு பை வரும். இப்போ ரிவால்விங் அபவுட் த y ஆக்சிஸ், கரெக்டாக? அப்போ y ஆக்சிஸ் மேலே ரிவால்வ் பண்ணுறோம். இந்த சாலிட் வந்து y ஆக்சிஸ் மேலே சுற்றுது. அப்போது வால்யூம் V ஈக்குவல் டு ஒரு பை கண்டிப்பாக போட்டாகணும். லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா -1, அப்புறம் அப்பர் லிமிட் வந்து 3. அது அவங்களே கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள். இதுதான் நம்ம இப்போது கண்டுபிடிச்ச அந்த வேர்டெக்ஸு. ஸோ வேர்டெக்ஸ் வச்சு லோவர் லிமிட்டு நமக்கு -1ன்னு தெரியுது, அப்பர் லிமிட் வந்து 3. ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1+y சம்மில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயரே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயரை போடும்போது dy அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ பை லோவர் லிமிட் அப்பர் லிமிட், எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 1+y போட்டுக்கலாமா, 1+y dy. இப்போ இன்டகிரேஷனை பண்ணிடலாம். நம்ம பை வெளியே இருக்குது. பார்த்திங்கன்னா 1க்கு வந்து 1 dyக்கு என்ன வரும், ஒரு y மாத்திரம் வரும். ப்ளஸ் இந்த yக்கு என்ன வரும், இன்டகிரேஷன் பவரோட ஒன்று ஆட் பண்ணணும், அதே நம்பரை கீழே போடணும். அவ்வளோதான், இன்டகிரேஷன் முடிஞ்சாச்சு. லோவர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்க போகிறோம். அதாவது ஒய்யோட பிளேஸில் 3 எடுத்து வைக்க போகிறோம். அப்போது பை வெளியே இருக்குது, காமனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்க போகிறோம். 3 + 3 ஸ்கொயர் 9/2 மைனஸ் இப்போ லோவர் லிமிட்டு. இப்போ ஒய்யோட பிளேஸில் என்ன வைக்க போகிறோம், -1 வைக்க போகிறோம். அப்போ -1 ப்ளஸ் -1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரப்போகுது. அப்போ 1/2. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். அப்போ 2 × 3 6, 6 + 9, ஏன்னா எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் வரும். மைனஸ் இப்போது இதுக்கு அடியில் 1 போட்டோம்னா 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். 2 × -1 -2, 1 × 1 1 தான். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பை வெளியே
6 + 9 15/2. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே -2 + 1 அப்போ -1/2. ஓகேவா? ஸோ ஃபைனலி 15/2 minus of minus plus 1/2. Thereafter pi 15 + 1 16/2. ஏன்னா எல்சிஎம் சேம் தான், இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ 16 வந்து 2 டேபிளில் கட் பண்ணிடலாம். 8 2s are 16. அப்போ 8 pi cubic units. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.